கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே படித்து பாருங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிதரோன் அந்த கடற்கரை, அந்த கலிலேயா போன்ற அந்த கடற்கரை பகுதியிலே அவர் பிரசங்கித்து வருகிறார். என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அந்த பிரசங்கத்தை சொல்லி வருகிறார். அப்படி அவர் அந்த பிரசங்கங்களை சொல்லி வருகிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலக மக்களால், உயர் வகுப்பினர்களால் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களால் பல வகைகளிலும் தாழ்த்தப்பட்ட நிலையிலே இந்த ஊரும் இந்த உலகமும் நம்மளை ஒதுக்கி பார்க்கிறது. கடவுளிடத்திலும் நாம் நேரடியாக ஆலய பிரகாரங்களுக்கு செல்ல முடியவில்லை என்ற அடிப்படையில் நொந்து நூலாகி வெந்து வேப்பங்காயாக இருந்து கொண்டிருந்த, வாழ்க்கையே கசந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு பெரிய வெளிச்சம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை கேட்டவர்களுக்கு பெரிய வெளிச்சம். இன்றைக்கும் கூட நாம் இதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களை நான் சொல்லி வருகிறேன். இன்றைக்கும் கூட எல்லோரும் பெரிய பெரிய வெளிச்சம், பெரிய பெரிய வான வேடிக்கைகள், இவைகளெல்லாம் நாம் பார்த்து ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு மகிழ்ச்சியாக நாம் சிரிக்கிறோம், அதை பார்த்து மகிழ்ச்சி வருகிறோம். இந்த ஆலய பிரகாரங்களிலே வண்ண வண்ண விளக்குகளினாலே இந்த நாட்களிலே அலங்கரிக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து அதை நாம் ரசிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் உள்ளம் என்பது, அதாவது இருதயமானது ஒரு இருளை நோக்கியே இருக்கிறது. சில நபர்கள் நடு வெளிச்சத்தில், நடு வெயிலில் கூட நடப்பார்கள். ஆனால் அவருடைய உள்ளமானது, அவருடைய இருதயமானது ஒரு இருட்டடைந்ததாக இருக்கும். ஆகவேதான் அந்த இருளுக்கு காரணம் என்ன? பயம், கவலை, வேதனை, இந்த உலகம் நம்மை பார்த்து ஆறுதலற்ற வார்த்தைகளை கூறுவது, இப்படிப்பட்ட காரியங்களினாலே, அந்த வேதனைகளிலே அவர்கள் இருக்கிறபடினாலே வாழ்க்கை இருளாக இருக்கும். அதாவது இந்த வெளிப்புறமான கண்கள் பார்ப்பதற்கு அது மிக ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாலும் கூட உள்ளமானது இருளாக இருக்கும். ஆனால் இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்தின் ஒளி, மெய்யான ஒளி என்று சொன்னார். அந்த மெய்யான ஒளி என்று சொல்லுகிற பொழுது இந்த மெய்யான ஒளியை எந்த இருளும் டச் பண்ண முடியாது. அதாவது கண்களில் பார்க்கக்கூடிய வெளிச்சமாக இருந்தாலும், இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சமாக இருந்தாலும், இந்த வெளிச்சத்தை அந்த இருள் மூடிக்கொள்ள முடியாது. அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் இன்னொன்னும் சொல்லி இருக்கிறது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு. பாருங்க, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, அதாவது இந்த இருக்கிறவர்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறேன். சில அநேக நேரங்களில் இந்த கோர்ட் இதுகளில் இந்த ரிமாண்ட் கைதிகள் இருப்பார்கள். அப்படி கோர்ட் என்ன தீர்ப்பு கூறப்போகிறது என்ற பயத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள் அந்த வேதனையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது நீதிபதி வாயிலிருந்து என்ன வருகிறது என்ற அந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்கின்ற பொழுது, அந்த வார்த்தைக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய இதயமானது எப்படி இருக்கும் என்றால் இருளிலே மூழ்கி இருக்கும், முகமெல்லாம் வேர்க்கும். என்ன செய்வது, ஏது செய்வது, நீதிபதி என்ன சொல்ல போகிறாரோ, ஒரு ஆறுதல வார்த்தை இருக்குமா அல்லது ஆறுதலற்ற வார்த்தை இருக்குமா என்ற வேதனையில் மூழ்கி அவர்கள் அங்கே கஷ்டத்துக்குள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நபர்களுக்கு திடீரென வார்த்தை, உங்களுக்கு விடுதலை என்கின்ற அந்த வார்த்தை வந்துவிடுமானால், அந்த ஒரு மரண இருள், அதாவது ஒரு பீதியின் ஒரு தூக்கு கைதி காத்து கொண்டிருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு விடுதலை என்று சொன்னால் அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் இந்த உலகத்தில் எந்த சக்தியால் தர முடியாது. இதுதான் பிரியமானவர்களே இந்த உலக வாழ்க்கை, கொஞ்ச வாழ்க்கை. ஆனால் நித்தியமாக அழிவின் நோக்கிய இருக்கக்கூடிய ஜனங்கள், நமக்கு விடுதலையே இல்லையா, இந்த வேதனை தானா, இந்த மரணம் தானா, இந்த ஒரு நித்திய ஜீவன் இல்லாத தன்மை தானா என்று அந்த வேதனையில் கலங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பேர் எப்பொழுது வாசிக்கப்படும், இவனுக்கு தூக்கு, இவனுக்கு நித்திய ஆக்கினை என்கின்ற நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி என்று பாருங்கள். மகா வெளிச்சம் உதித்தது. இது எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது.
கர்த்தருடைய வார்த்தையில் இருப்பதை நீங்கள் கவனமாக நீங்கள் உள் ஆராய்ந்து பார்த்தால், மிக அன்பானவர்களே, அதான் வேதத்தை தியானிங்கள், வேதத்தை தியானிங்கள். வேதம் எனக்கு வெளிச்சம், வேதம் எனக்கு பாதை, வேதம் எனக்கு ஆறுதல். உம்முடைய வேதம் இல்லை என்றால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்வார். ஆகவே இந்த வெளிச்சம் எப்படி பிரகாசித்தது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் அதற்கு முன்பதாக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த வெளிச்சம் இவருடைய வார்த்தையில் இப்படி உதிக்க காரணம், அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். நாமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம், நாமும் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்கிறார், ஆகையினாலே அந்த பேச்சிலே எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உதிக்கிறது என்பதை நாம் கவனமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்து உங்களுக்கு உருவாகும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறோம், கலர் கலர் வண்ண வண்ண லைட்டுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட வெளிச்சம் நமக்கு இருக்கிறது? கண்ணளவிலே இருக்கிறதா அல்லது உள்ளத்தில் இந்த வெளிச்சம் இருக்கிறதா? அப்போ உள்ளத்தில் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவன் ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதாவது தேவன் இருளை அழித்து ஒளியை உருவாக்கி இருக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இருளை அழித்து, அதாவது மனித வாழ்க்கையில் சஞ்சலத்தை, கஷ்டத்தை, நஷ்டத்தை, பலவிதமான பயத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய உள்ளத்தின் அந்த இருளை அழித்து இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த இருள் அழிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையை நாம் ருசி பார்க்கின்ற பொழுது இந்த மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் வைக்கிறது. ஆகவே அந்த வெளிச்சத்தை குறித்து நாளைய செய்தியில இரண்டாவது செய்தியாக நான் உங்களுக்கு தருகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பெரிய வெளிச்சத்திற்குள் நீங்கள் வர வேண்டும். இந்த உலகம் தரக்கூடாத பெரிய வெளிச்சத்திற்குள் வர வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.